சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இதோட சாராம்சம் என்னன்னா, டே ஒன் இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டாக் 10 ரூபான்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட் நாள் வந்து க்ளோஸ் ஆகுது 10 ரூபா 12 ரூபா இப்படியே வரிசையாக வச்சுக்குவோம். ஸோ நம்ம வந்து முதல் 3 நாளைக்கு மட்டும் எடுக்கணும்னா க்ளோசிங் விண்டோ சைஸ் n+3 10, 12, 14 இதோட கூட்டுத்தொகை 36 டிவைட் பை 3 12. அடுத்த டே ஒரு நாள் இந்த 10 கழட்டி விட்டு 12, 14, 16 42 இதோட கூட்டுத்தொகை 42 டிவைட் பை 3 14. ஸோ அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஃபார்முலா. இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் 200 டே மூவிங் ஆவரேஜை 50 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆகி கீழே வந்தால் இதுக்கு பேர் வந்து டெத் கிராஸ். இதே 200 டே மூவிங் ஆவரேஜில் இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலே பிரேக் ஆகி மேலே போணுச்சுன்னா இதுக்கு பேர் கோல்டன் கிராஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி அதிகமான பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சொல்லுது. ஸோ இதோட ரேஷியோ எப்படி இருக்கும், எப்படிலாம் இதை வந்து ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீயாக செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத வேகமாக பார்த்துடலாம். நிஃப்டி ஃபியூச்சரோட சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து சிம்பிளாக இண்டிகேட்டர்னு இல்லை, இதில் வந்து SMA ட்ரேடிங் வியூவில் SMA 2 இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இதை ஆட் பண்ணோன்னா இதில் வந்து இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இன்புட் அப்படிங்கிற இடத்துல 200 இதை கொடுத்துக்குங்க. ஸ்டைலில் வந்து எல்லோ 200க்கு எல்லோ வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு இன்புட்டில் 50. ஸோ இந்த ஸ்டைலில் வந்து எல்லோவாக கொடுத்துக்குவோம், ஒயிட். ஸோ வந்து இதுதான் வந்து கோல்டன் கிராஸ் அண்ட் டெத் கிராஸ் எதுன்னு பார்த்துருவோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 12 ஏப்ரல் 2022 அப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பிரேக் ஆகிருக்குது. இதுக்கு பேர் வந்து டெத் கிராஸ். ஸோ இங்கே இருந்து 17 137 இங்கேருந்து பயங்கரமான டவுன் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள், 15,221. ஸோ வந்து ஒரு 2000 பாயிண்ட் கிடச்சிருக்குது டெத் கிராஸில். அதே போல் இங்கே வந்து அகெயின் வந்து கோல்டன் கிராஸ் ஆகிருக்குது. இந்த 200 மூவிங் ஆவரேஜ் 50 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆகிருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு புல்லிஷ்னஸ் இந்த இடத்துலேருந்து. ஸோ வந்து 17,063லேருந்து 19,027. ஸோ 2000 பாயிண்ட் கிடச்சிருக்குது. ஸோ அகெயின் வந்து இந்த இடத்துல வந்து கோல்டன் கிராஸ் ஆகிருக்குது. எப்போனா ஜூன் 2023 அப்போ, ஜூன் 2023 அப்போ ஆகிருக்குது. அங்கேருந்து புல்லிஷ்னஸ் தான். ஸோ இதுதான் கோல்டன் கிராஸ். இதில் வந்து நீங்கள் ஸ்டாக் வைஸாவோ நல்ல லாங் டைமாக பார்க்கும்போது ஏகப்பட்ட புரிதல் கிடைக்கும். உங்களுக்கு இது முடியும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை பற்றினா நல்ல புரிதல் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இல்லாட்டி ஜான் ஜே மர்ஃபி இவர் எழுதின இந்த புக்கை படிச்சிங்கன்னா இன்னும் நான் சொல்லாத பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது.